to deliver the convocation address. Honorable Governor of Tamil Nadu and Chancellor of the University, Chairman and members of the Convener Committee, Chairman, members of the Academic Council, Registrar, Controller of the Examination, members of the faculty, staff, graduates, distinguished guests, parents, media friends, ladies and gentlemen. அண்ணா பல்கலைக்கழகத்தின் 46வது பட்டமளிப்பு விழாவில் நானும் இந்த பல்கலையில் படித்தவன் என்பதால் உங்களில் ஒருவனாக இருக்க பெருமைப்படுகிறேன். அரிதினும் அரிதான மனித வாழ்வில், இனிதினும் இனிதான இளமை பருவத்தில், பெரிதினும் பெரிதான லட்சிய கனவுகளுடன் சிறப்பினும் சிறப்பான பட்டச்சான்றிதழை பெற்று உயர்விலும் உயர்வாய் நமது தாய்மண்ணை எடுத்துச் செல்ல வீறு கொண்டு அமர்ந்து இருக்கும் எனதெருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது கூடியிருக்கும் நாம் வெறும் கதைகள் பேசியும் கேட்டும் மகிழ்ந்தும் அவிழ்ந்து செல்லும் நெல்லிக்கனி மூட்டை அல்ல. புதியதோர் உலகம் படைக்க புறப்பட்டு இருக்கும் புத்தாக்க படைப்பாளிகளின் படை. உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்தது இந்த பாசறை பல்கலைக்கழகம். பயிற்சிக்கு பின் தொடரும் உங்களின் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என காத்திருக்கும் உயரங்களை சுட்டிக்காட்டும் கலங்கரை விளக்கு இந்த மன்றம் என்பதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் உறக்கச் சொல்லும் ஒரு பயணத்தின் ஆரம்ப புள்ளி இந்த விழா என்பதை மனதில் கொண்டு கொஞ்சம் நெஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கள். நான் அதிகமாக இளைஞர்களிடம் பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்றையே திரும்ப திரும்ப பேசுகிறேன். எல்லா திருமணங்களிலும் திருமண வாழ்த்து ஒன்று போல்தான் இருக்கும். எனது பட்டமளிப்புரைகளும் அந்த வழியை பின்பற்றுகிறது. இன்று அப்படி பேசுவது சாலவும் பொருந்தும் என கருதுகிறேன். ஏனென்றால் இந்த உரை பல இளைஞர்கள் மனதில் ஒரு மகரந்த சேர்க்கையை உருவாக்கி அவர்களை உயர்த்தி வருவதாக அவர்களே என்னிடம் பல இடங்களில் சொல்ல கேட்டிருக்கிறேன். எனவே எனது அனுபவங்களும் ஆசைகளும் கலந்து வரும் ஆசீர்வாதமான பேச்சுக்கள் நாளுக்கு நாள் இடத்துக்கு இடம் பெரிதாக மாறப்போவது இல்லை. இங்கும் அப்படியே தொடர்கிறது. இருப்பினும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நியதி என்றும் நிலையான உண்மை என்பதை மனதில் கொண்டு சில மாற்றங்களை என்னுடைய இன்றைய வரை கைக்கொள்ளும். நான் படித்தவற்றை உங்களிடம் சொல்வதை விட எனது மனதில் பட்டவைகளை சொல்வேன். ஆம், செய்திகளை சொல்வதை விட நான் செய்து கொண்டு இருப்பவைகளை சொல்வேன். இவை எனது பெருமைக்காக அல்ல, நாளை உங்கள் பெருமையை பேச வேண்டும் என்பதற்காக. நான் என்று சொல்லும் இடங்களிலெல்லாம் 15 வருடங்கள் கழித்து இதே மேடையில் நீங்கள் என்று சொல்ல வேண்டுமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லார் மனதிலும் இந்த ஆசை உருவாக வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். பசுமரத்தாணி போல பதிய வேண்டும் என்றும், அக்கினி குஞ்சாக அந்த விருப்பம் உங்கள் இதயத்தின் ஓரத்தில் லட்சியமாக உருவாக வேண்டும் என்பதையும், இரத்த நாளங்களிலும் நாடி நரம்புகளிலும் புத்துணர்வு ஒன்று போக்க வேண்டும் என்பதையும் மனதில் வைத்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்திலிருந்து இல்லை இந்த கணத்திலிருந்து ஆரம்பியுங்கள். அடுத்து 19 நிமிடங்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் மனதையும் எனக்காக திறந்து வையுங்கள். எல்லாருக்கும் ஒன்றாக ஒரு லட்சிய பயணத்தை ஆரம்பிப்போம். நாட்டில் பெய்யும் மழை எல்லாருக்கும் எல்லா இடத்திற்கும் பொதுவானது தான். அப்படி பொதுவாக பெய்யும் மழையில் கூட ஒரு துளி முத்தாகலாம், மறுதுளி நெல் மணியாகலாம், மற்றொன்று ஆலமரமாகலாம், பிரிதொன்று உயிரொன்றின் தாகம் தீர்க்கும் குடிநீராகலாம். பல துளிகள் அதற்கான இடம் தேடி நதியாக பாயலாம். அணைகளை அடைந்து தான் சேர வேண்டிய இடத்திற்கும் நேரத்திற்குமாக காத்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு துளிக்கும் ஒரு கொடுப்பினை உண்டு. ஆனால் அந்த கொடுப்பினை மலைத்துளியை பெற்றுக்கொள்ளும் இடத்தை பொறுத்தது. எல்லாருக்கும் பொதுவான மழை போன்றுதான் எனது பேச்சும். அதை உள்வாங்கி வரும் காலங்களில் உங்களின் எண்ணத்தால், சொல்லால், செயலால் முத்தாக நல்மணியாக மாற்றும் சரியான இடமாக நீங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் என்ன? விரும்பியது கிடைப்பதே வெற்றி என்பது எழுதாத நியதியாய் நம் மனதில் பகிர்ந்துள்ளது. விரும்பிய இனிப்பையும் விளையாட்டு பொம்மையையும் கேட்டு வாங்கி ருசித்தும் விளையாடியும் நமது வெற்றியை குழந்தை பிராயத்தில் கொண்டாடினோம். அதே சமயத்தில் நாம் வளர வளர
நமது விருப்பங்களின் தரத்தையும் உயர்த்தி கொண்டோம். விரும்பிய உடை, விரும்பிய பள்ளி, விரும்பிய படிப்பு, விரும்பிய பணி, விரும்பிய துணை, விரும்பிய பதவி, விரும்பிய வீடு, விரும்பிய வாகனம், விரும்பிய பெயர், புகழ் என்று விரும்பிய ஒவ்வொன்றும் கிடைக்கும் பொழுதும் மகிழ்ந்து அவை தனது வெற்றிகளின் அடையாளம் என கொள்வது மனித வழக்கு. ஆக விரும்பியது கிடைப்பது வெற்றி என்பது மனிதனின் எண்ணம். அதில் ஓரளவு உண்மையும் இருக்கலாம். ஆனால் விரும்பியதை அடைவது மட்டுமே வெற்றி அல்ல. நம் விருப்பத்திற்கு மாறாக கிடைப்பதும் பெரிய வெற்றிகளை தரும் என்பது எனது அனுபவம். தமிழகத்தின் ஒரு கோடியில் இருக்கும் கோதவாடி என்ற கிராமத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது எனது வயது சிறார்கள், ஏன் எனது சித்தப்பா பெரியப்பா வீட்டிலிருந்து கூட சிலர் நகரப்பள்ளிகளில் சென்று விடுதிகளில் தங்கி அன்றே படித்தார்கள். நானும் அது மாதிரி போய் படிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இயலாத சூழ்நிலை. விரும்பியது கிடைக்கவில்லை. கிடைத்த கிராமத்து பள்ளியில் உற்சாகத்துடன் விரும்பி படித்தேன். முதல் மாணவனாக தேறி கிணத்துக்கண உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன். பலரும் உயர்நிலைப் பள்ளிக்கு மிதிவண்டியில், அதாவது சைக்கிளில் பயணித்த பொழுது நானும் சைக்கிளை விரும்பினேன். விரும்பியது கிடைக்கவில்லை. கிடைத்தது நடைப்பயணம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி என்று கண்ணதாசனின் பாடல் வரியின் பொருளுணர்ந்து வரப்புகள் வரியை நடப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். விரும்பி நடக்கையில் பள்ளியில் படித்ததை நினைத்து பார்த்தும் புதிதாக சிந்தித்தும் நடந்து பழகினேன். உண்மையில் உயரம் தொடும் நாட்களுக்கு எனக்கு உரம் போட்ட நாட்கள் அவை. தமிழ் பிரியானான நான் கல்லூரிக்கு நுழைகையில் விரும்பியது தமிழ் வழி கல்வி. கிடைத்தது ஆங்கில வழி கல்வி. மறுபடியும் கிடைத்ததை விரும்பினேன். தங்கப்பதக்கத்துடன் தேறினேன். பொறியியல் படிப்பிற்காக ஐஐடியில் சேர விரும்பினேன். கிடைத்தது ஜிசிடி. இங்கும் கிடைத்ததை விரும்பினேன். பொறியியல் முதுநிலையில் தேறி வேலைக்கு விண்ணப்பித்தேன். ஊருக்கு பக்கத்தில் பொள்ளாச்சி அல்லது கோயம்புத்தூரில் பணி கிடைத்தால் நலம் என விரும்பினேன். பணி கிடைத்தது 1982 பெங்களூரில் இந்திய விமான ஆய்வுக் கழகத்தில். சரி, வெளியூராகவே இருந்தாலும் புதிதாக செயற்கைக்கோள்களை உருவாக்கும் ஆராய்ச்சி பணியை விரும்பினேன். கிடைத்தது செயற்கைக்கோள்களின் செயலியக்கத்தை கவனிக்கும் பணி. அதையும் விரும்பி ஏற்று செய்த பொழுது புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி சமர்ப்பித்தேன். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. கிடைத்த பணியை விரும்பி செய்ததால் பதவி உயர்வும் புது பொறுப்பும் வந்து, அப்படியே புது பொறுப்பு அதை சிறப்பாக நிறைவேற்றினால் பதவி உயர்வு என்று படிப்படியாக உயர்ந்து 12 செயற்கைக்கோள்களுக்கான செயல் திட்ட இயக்குநராக செயலாற்றிய பின் 2004 கனவு பணியான சந்திரயான் செயற்கைக்கோளுக்கான திட்ட இயக்குநரானேன். சந்திரயானின் வரலாற்று வெற்றிக்கு பின் மங்கள்யான் மற்றும் 40 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி நிலைநிறுத்திய பின் சந்திரயான் 2 பயணத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற பணி நீட்டிப்பை விரும்பினேன். கிடைத்தது பணி ஓய்வு. நிறைவாய் அதையும் விரும்பி எனது அனுபவங்களையும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகத்தையும் கூட்டி கடந்த 7 வருடங்களில் 10 முறை உலக சுற்றி வந்து தினம் புதிதான அனுபவங்களுடன் என்னை புதுப்பித்து கொண்டு இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்படியே இன்று வரையிலான எனது 67 வருட வாழ்க்கை பயணத்தை பட்டியலிட்டால் எனது வாழ்வில் இதுவரை மிக பல சந்தர்ப்பங்களில் நான் விரும்பிய எனக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் எல்லா கட்டங்களிலும் கிடைக்காதவைகளை உடனே மறந்து கிடைத்தவற்றை எல்லாம் முழுதாக விரும்பி முன் செல்கிறேன். இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன். நான் வெற்றியாளனாய் இல்லை என்பதை நாளும் நாளை சொல்லட்டும். இருந்தாலும் எனது வாழ்வு எனக்கு இன்று வரை மனம் நிறைந்த வாழ்வாகவே இருந்திருக்கிறது. சமீபத்தில் எனது அப்பாவின் இறுதி நாட்களில் அவர் அருகில் முழுதாக கழித்தேன். தனது வாழ்வின் பூரணத்தை உணர்ந்தவராய் ஓர் ஏகாந்தத்தில் அவர் இருந்ததை பார்த்து அனுபவிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டேன். அவருடைய 5 குழந்தைகளில் ஒருவனாக எனக்கும் அதில் ஒரு பங்கு இருப்பதை அவர் உணர்த்திய அந்த தருணம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அனுபவித்தால் மட்டுமே புரியும். எத்தனை கோடி சொத்தும் அதற்கு ஈடாகாது. நண்பர்களே, விரும்பியதை அடைவது மட்டுமல்ல, அடைந்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள். எனது இந்த அனுபவத்தை ஒரு இளைஞன் தன் கவிதையில் சொன்னான். விரும்பியது கிடைத்தால் வெற்றி என்பார்கள், கிடைத்ததை விரும்பினாலும் வெற்றி என்பதை நம்புங்கள் என்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை. எப்படி
ஆண்டவனிடம் வலிமை கேட்டேன், கஷ்டங்களை கொடுத்தார். எதிர்கொண்டேன், வலிமை பெற்றேன். அறிவு கேட்டேன், பிரச்சனைகளை கொடுத்தார். சமாளித்தேன், அறிவு பெற்றேன். தைரியம் கேட்டேன், ஆபத்துக்களை கொடுத்தார். சந்தித்து மீண்டேன், தைரியம் பெற்றேன். உறவுகள் அருகில் பணி செய்ய விரும்பினேன். உறவே இல்லா ஊரில் கொடுத்தான். பணியை சிறப்பாய் செவ்வனே செய்தேன். வாழ்விடம் சுற்றி உறவுகள் பெற்றேன். செய்யும் பணியில் நீட்டிப்பு கேட்டேன். செய்யாத பணிகளை நிறையச் செய்தான் கொடுத்தான். நிறைவாய் அவற்றை செய்து முடித்தேன். பணிகளிலெல்லாம் நீட்டிப்பு வந்தது. மேடையில் பேசும் வாய்ப்புகள் கேட்டேன். எழுதும் வாய்ப்பு நிறைய கொடுத்தார். எழுத்தில் எனது தமிழை படித்தவர் நான் மேடையில் பேச வாய்ப்பினை தந்தார். அன்பு கேட்டேன், வம்பர்களை கொடுத்தார். அனுசரித்து சென்றேன், வம்பர்களின் அன்பையும் பெற்றேன். தூங்கும் ஆசையில் ஓய்வை கேட்டேன், ஓய்வே இல்லா வாழ்வை கொடுத்தான். ஓடி உழைத்த உழைப்பில் வீழ்ந்தேன், சுகமான தூக்கம் இதமாக வந்தது. வளமான வாழ்வு கேட்டேன், வறுமையை நிறைய தந்தான். வறுமையை தீர்க்க உழைத்தேன், வளமான வாழ்வு கிடைத்தது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. கிடைத்ததை எல்லாம் வாய்ப்புகளாக்கி கேட்டதையெல்லாம் வாழ்க்கையில் பற்றி இந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு உங்களின் பட்டங்களை இன்று பெற்றுச் செல்லுங்கள். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். கரம் பிடித்த வாய்ப்புகளை கை நழுவி வீசினேன், கை நழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன் என்று பின்னொரு நாள் நீங்களே நினைத்து வருந்தாதிருக்க வரும் வாய்ப்புகளை அடையாளம் கண்டு முன்னேறுங்கள். என் இனிய நண்பர்களே, உங்களுக்கு எனது அனுபவத்திலிருந்து மற்றொன்றையும் கூறலாம் என நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் பலதும் விரும்புகிறோம். ஆனால் பூதாகரமாக நம் முன் தோன்றும் பல அச்சங்கள் நாமே விரும்பியபடி நல்ல காரியங்களை நம்மை செய்ய முடியாது தடுத்து நமது வளர்ச்சியையும் நமது வீட்டின் மற்றும் நாட்டின் வளர்ச்சியையும் தடுக்கின்றன. அப்படிப்பட்ட அச்சம் தவிர்க்கப்பட வேண்டுமானால் அத்தகைய அச்சங்களுக்கு காரணிகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் அச்சம் தவிர் என்று பாரதி புதிய ஆத்திச்சூடியில் எழுதியிருப்பதாக உணர்கிறேன். அச்சம் தவிர்த்தால் மனித வாழ்வில் பல பல பரிணாமங்களை பார்க்க முடியும் என்பதாக எனது அனுபவம் சொல்கிறது. இன்று நாம் தவிர்க்க வேண்டிய அச்சங்கள் பல பல. பகல் கனவு வீண் என்பது பழைய மொழி. ஆனால் தான் வெற்றி காணவும் தனது நாட்டையே முன்னேற்றவும் கனவு காணுங்கள். அது தூங்கும்போது வரும் கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் இருக்க செய்யும் கனவு என்று புதுவழி சொன்னார் கலாம். எனவே கனவு வீண் என்று அச்சம் தவிர்த்து கனவு காணுங்கள். மண்ணெண்ணை விளக்கொலியில் படித்தே கோணிப்பையே குடையாக செருப்பே இல்லா நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி என்று எனது இளமைக்கால கல்வி பயணம் பற்றி நான் ஓரிடத்தில் எழுதியிருந்தேன். அது எனது அன்றைய குடும்ப நிலையை காட்டினாலும் மனதில் அதை குறையாக நினைக்காது பள்ளியில் முதல் மாணவனாக வளர்ந்தேன். இங்கு என்னை பற்றி சொன்னாலும் பலருக்கும் பொருந்தக்கூடிய வறுமையின் அச்சம் தவிர்த்து கல்வியில் உயர்ந்த இந்த கதை சொல்வது வறுமையின் அச்சம் தவிர. 11 வருட பள்ளி படிப்பு எனக்கு தாய்மொழியாம் தமிழில்தான். கல்லூரி நுழைந்தால் கணிதம் கூட ஆங்கிலத்தில். ஆங்கில அச்சம் தவிர்த்து கற்றுக்கொண்ட கல்வியால் இந்திய விண்வெளி கழகத்தில் கனவு பணி செய்து நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் என்ற முதல் நாடாக இந்தியாவை நிலைநிறுத்திய குழுக்களுக்கு தலைமையேற்கவும் பின்னாளில் ஐநா சபையில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சிக்கான 87 நாடுகளை உள்ளடக்கிய குழு ஒன்றிற்கு 3 ஆண்டுகள் தலைமையேற்று பணியாற்றவும் முடிந்தது என்றால், இதனால் நமது இளைஞர்களுக்கு நான் சொல்வது ஆங்கிலம் என்ற அச்சம் தவிர. நமது சந்திரயான் நிலவு பயணத்துக்கு முன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் சீனாவும் நிலவு பயணங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட 100 முறை மேற்கொண்டிருந்தார்கள். பின் நிலவு ஒரு பாலைவனம் என்று விட்டுவிட்டார்கள். இந்த பின்னணியில் நாம் என்ன செய்துவிட முடியும் என்ற அச்சம் தவிர்த்து அவர்கள் பயணித்த அதே நிலவுக்கு புத்தாக்க வழியில் புதிய அறிவியல் கருவிகளுடன் சென்ற சந்திரயான் 1 நிலவில் நீரிருப்பை கண்டறிந்து நீரிருப்பு வரவழைத்து செய்த முதல் செயற்கைக்கோளாக இந்தியாவில் நிலைநிறுத்தியது. அதே மாதிரி முன்னேறிய நாடுகளை 51 முறை செவ்வாய் கிரகத்தை வெற்றி கொள்ள முயற்சித்ததில் வெறும் 30 முறை தான் வெல்ல முடிந்தது. அதுவும் அமெரிக்கா வென்றது அவர்களின் 5வது முயற்சியில். ரஷ்யா தனது 9வது முயற்சியில். ஜப்பானோ சைனாவோ இன்னும் வெல்ல முடியாத இலக்காக இருந்த செவ்வாய் கிரகத்தை இப்படி பெரிய நாடுகளுக்கே போக்கு காட்டிய செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஒரு அச்சமான சூழ்நிலையில் அந்த அச்சம் தவிர்த்து நாம் அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய் சுற்றிய பாதையில்
வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பொழுது இந்திய அறிவியல் சரித்திரம் படைத்து புதுரத்தம் கண்டது. மேற்கண்ட இந்திய விண்வெளி பயணத்தை வெற்றி குலைத்த பல நூறு அறிஞர்களில் 90% பேர் அரசு பள்ளிகளில் தாய்மொழியில் படித்தவர்களே. எனவே அரசு பள்ளியில் படிப்பது என்று குறையென்னும் அச்சம் தவிர, தாய்மொழி கல்வி தவறென்றுணர்த்தும் அச்சம் தவிர, சாதனை காணும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அமெரிக்கா, ஐரோப்பா செல்ல வேண்டும், இந்தியாவில் அது முடியுமா என்றிருந்த பொழுது அச்சம் தவிர்த்து அப்துல் கலாம் படைத்த சாதனை தான் SLV. பாகிஸ்தானும் சைனாவும் இடம் வளவுமாக வந்து பயமுறுத்திய பொழுது பொக்ரானில் அணுவடித்து எல்லை காவலில் அச்சம் தவிர்த்தோம். அறிவியல் நிச்சயமான விண்வெளி வாழ்வில் பல நூறு பெண் அறிவியலாளர்கள் ஆண் அறிவியலாளர்களுக்கு இணையாக தலைமை பொறுப்பேற்று வளர்ந்திருப்பது பெண்களால் சில செயல்கள் முடியுமா என்ற அச்சம் தவிரென்று சத்தமாக சொல்வதாக நான் உணர்கிறேன். ஹெலன் கெல்லர், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்று தொடங்கி நமது தங்கத்தமிழன் மாரிமுத்து வரை பலரும் தமது உடல் ஊனத்தை மனதால் ஒதுக்கி வரலாற்றில் இடம்பெற்ற கதைகள் சொல்வது உடல் ஊனம் என்ற அச்சம் தவிர. இப்படி வளரும் பட்டியல் கொண்டு நான் சொல்வது அச்சம் என்பது அடிமையின் சாயல். எனவே அச்சம் தவிர. அரசு பள்ளியில் படிக்கச் செல்ல அச்சம் தவிர. அன்னை தமிழில் அறிவியல் கற்க அச்சம் தவிர. ஆன்றோர் சபையில் அழகாய் பேச அச்சம் தவிர. ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்பதால் பெண்ணே நீயும் அச்சம் தவிர. ஆண்மையின் அழகு பெண்மையை காத்தல், ஆணே அதிலே அச்சம் தவிர. உயிர்ப்பின் உயர்வு உண்மையாயிருத்தல், உண்மையாயிருப்பதில் அச்சம் தவிர. ஜாதியும் மதமும் இரத்தத்தில் இல்லை, ஜாதி என்ற அச்சம் தவிர. இருட்டில் வெளிச்சம் வழியை காட்டும், இருட்டில் நடக்க அச்சம் தவிர. பிறந்தவர் இறப்பது இயற்கையின் நியதி, இறப்பில் கொண்ட அச்சம் தவிர. வீரமே மனிதனின் வீரியமாகும், வீரியம் குறைக்கும் கோலையாய் வாழும் அச்சம் தவிர. முதுமை என்பது சாபம் அல்ல, முற்றும் உணர்ந்த முதுநிலை என்பதால் முதுமை என்பதில் அச்சம் தவிர. மூச்சிருக்கும் வரை முயற்சி என்பதால் முயற்சியில் தோற்கும் அச்சம் தவிர. தனியே வந்தோம் தனியே செல்வோம், தனிமை என்பதில் அச்சம் தவிர. அனைத்தும் அறிந்தவர் யாரும் இல்லை, அறியாததை அறிந்திடும் அச்சம் தவிர. உலக உயிர்க்கலாம் அதற்கான கடமை உண்டு, உன் கடமை செய்வதில் அச்சம் தவிர. உன்னைப் போல் ஒருவன் இதுவரை இல்லை, இனி வரப்போவதும் இல்லை, நீ நீயாக வாழ்வதில் அச்சம் தவிர. வளர்வதே வாழ்வாம், சுருங்குதல் மரணமாம், வளரும் பாலில் அச்சம் தவிர என 1000 வழிகளில் 1000 வடிவத்தில் வரும் 1000 அச்சங்கள் 1000 பக்கம் எழுதலாம். இதை ஒரே ஒரு வரியில் அச்சம் தவிர என்று தலையில் ஆணியாய் எடுத்து சொல்வது நாம் வளரவும் நாட்டுக்கு நல்லது செய்யவும் நம்மை தடுக்கும் அச்சம் என்ற வகையை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான். ஆயினும் இன்றைய நிலையில் அச்சத்துடன் தவிர்க்க வேண்டிய எளிநிலை செயல்களும் 1000 உள்ளன. எண்ணம், சொல், செயல் என்று எல்லா நிலைகளிலும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதால் அந்த பட்டியலை தவிர்த்து நாம் சொல்வோம் இன்றைய ஆத்திச்சூடி நல்லதை கெடுக்கும், நல்லதை தடுக்கும் அச்சம் தவிர, கெட்டதையெல்லாம் அச்சத்தால் தவிர. பட்டதாரிகள் பலருக்கு வேலை இல்லை என்பது செய்தி, ஆனால் பல பணிகளுக்கு தகுதியான பட்டதாரிகள் இல்லை என்பது உண்மை. அதையும் தாண்டி நேற்றிருந்த பல பணிகள் இன்றில்லை, வரும் காலங்களில் பல தொழில்கள் காணாது போகலாம். புதிய பணிகளும் இந்த பணிகளுக்கேற்ற தகுதியும் திறமை படைத்தவர்களும் தேவைப்படலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேற்றிருந்த குறுக்கெழுத்து, தட்டச்சு, புகைப்படச் சுருள், ரிக்ஷா, குதிரை வண்டி, தொலைக்காட்சி மற்றும் வானொலிப்பட்டியின் பழுதை சரிபார்க்கும் கடைகள், ஏன் மின்பொருளில் கூட போர்ட்ரான், கோபால் போன்ற கணித மொழிகள் என பலதும் இன்றில்லை. ஆக அந்த பணிகளில் இருந்தவர்கள் வேறு பணியை தேட வேண்டிய அவசியம் அதிகமாகிறது. ஆனால் வரும் காலங்களில் இந்த நிலை இன்னும் அதிகமாகும். நேற்றிருந்தவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்பது பழைய மொழி. நேற்றிருந்த பணி இன்றில்லை என்பது பெருமை உடைத்து இவ்வுலகு என்பது புதுமொழி. அதே மாதிரி நேற்றில்லாத புதுப்பணிகள் இன்று பல என்பதும் ஒரு புதுமொழியாகும். வரும் காலங்களில் இப்படி இருக்கும் பணிகளுக்கு தேவைப்படும் தகுதியை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை பெறுவது நமது கடமை. 60 வயதில் பணி ஓய்வு என்பது போய் 40லும் 50லும் பணி நிறைவு என்பது பல துறைகளில் மெதுவாக வழக்கமாகி வருகிறது. ஆனால் மனித ஆயுள் 80, 90 என்று கூடுகிறது. இந்த மாறுபட்ட போக்கால் தனது பணியில் ஒரே மாதிரி அல்லது ஒரே பணியில் ஒருவர் நிலையாக தன் ஆயுள் முழுவதும் இருக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. எனவே தனது பணியில் புது உத்திகளை அல்லது புதிய பணிகளுக்கு தேவையான திறமைகளை கற்று அவற்றுக்கு ஏற்றாற்போல் நம்மை தயார்படுத்தியே ஆக வேண்டும். ஆம், நேற்றைய ஆட்சியாளரை விட இன்றைய ஆட்சியாளரின் பொறுப்பு அதிகம்.
நேற்றைய நீதியரசர்களின் பொறுப்பை விட, பார்த்த வழக்குகளை விட இன்றைய நீதியரசர்களின் பொறுப்பும் பார்ப்பும் வழக்குகளும் அதிகம். நேற்றைய மருத்துவரை விட இன்றைய மருத்துவர்கள் கவனிக்க வேண்டிய நோய்களும் நோயாளிகளும் அதிகம். நேற்றைய தொழில் முனைவோருக்கு இருந்த சந்தர்ப்பங்களும் சவால்களும் இன்றைய தொழில் முனைவோருக்கு இருப்பதையும் வேறு வேறு. நேற்றைய ஆசிரியர் பணியில் இருந்த பொறுப்பை விட இன்றைய ஆசிரியர்களின் பொறுப்பும் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்களும் வேறு வேறு. நேற்றைய பெற்றோர்களுக்கு இருந்த குழந்தைகளை விட இன்றைய பெற்றோரின் குழந்தைகள் எண்ணிக்கையில் குறைகின்றாலும் பொறுப்பு அதிகமாக உள்ளது. இன்றைய பட்டச்சான்றிதழ் பெறும் உங்களுக்கும் உங்களிடம் இங்கே பேசும் எனக்கும் அது பொருந்தும். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ஸ் ஃபியூச்சர் ஜாப்ஸ் ரிப்போர்ட் 2025 2030க்குள் உலக அளவில் 17 கோடி புதிய பணிகள் உருவாகும் அல்லது உருவாக்கப்படும். தற்போதைய பணிகளில் 9 கோடி இல்லாது போகலாம். பல கோடி பணிகள் உருமாறலாம் என்கிறது. இந்த நிலை எதிர்வரும் வருடங்களில் தொடரும். செயற்கை நுண்ணறிவின் அபரிமித வளர்ச்சியே இதன் முக்கிய காரணி. காலத்திற்கேற்ற திறன்களை வளர்த்துக் கொள்பவர்கள் மட்டுமே வளர்த்து நிற்க முடியும் என்பதை மனதில் நிறுத்தி முன்னேறுங்கள். உங்களுக்கான சிகரங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. 36 வருட பூமி, நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப உழைத்த நான், மாணவர்களின் உயர்ந்த கனவுகளுக்கு செயல் கொடுக்க கைபிடிக்கும் சில பணிகளில் தற்போது இறங்கியுள்ளேன். அதற்காக முன் எப்போதும் இல்லாது இப்பொழுது இன்னும் இன்னும் தேடி தேடி படிக்கிறேன். அதனுடன் அதிகம் பயணிக்கிறேன். அதன் பயனாக சென்ற 7 ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 10 காப்புரிமைகள், 25 ஆய்வரங்க கட்டுரைகள், தமிழ், ஆங்கிலம், மலையாளம், மராத்தி, இந்தி என பல மொழி பத்திரிகைகள் கட்டுரைகள், தமிழில் 9 புத்தகங்கள், பல நூறு பள்ளி கல்லூரி மேடைகள் என்பதையும் தாண்டி இன்றைய நிலையில் 10 சிறு குறு நிறுவனங்களில் தனியார் துறையில் செயற்கைக்கோள்கள், கலப்பின ஏவுகணங்கள், ஹைபிரிட் ராக்கெட்ஸ், பசுமை ஹைட்ரஜன், ஏர்முனை முதல் போர்முனை வரையான ட்ரோன்கள், தொலைதூர அறுவை சிகிச்சைக்கான ரொபாட்டிக் சர்ஜரி ஸ்டேஷன், பெரிய அளவில் வாழைக்கழிவிலிருந்து வளர் செல்வம் என்று பல முனைகளில் பணிகளை நீட்டித்து கொண்டே செல்கிறது. எனக்கு என்னுடைய வயது கூட படிக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றுக்கு நான் செலவிடும் பணம் மற்றும் நேரத்தின் அளவும் கூடிக்கொண்டு போகிறது. ஆம், எனக்கே தெரியும். நேற்று படித்தவைகளை வைத்தும் செய்தவைகளை கொண்டும் இன்று நான் உங்கள் முன் நிற்கலாம். ஆனால் இன்று நான் படிக்காவிட்டால், புதிதாக எதுவும் செய்யாவிட்டால், நாளையும் நாளை மறுநாளும் நான் காணாமல் போய்விடுவேன். இந்த உயிர்ப்பான ஓட்டத்தின் பொருள் என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பதே. இன்று தான் பெற்ற பட்டத்தின் சான்றிதழை பெற்றுச் செல்லும் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் யுவதிக்குள்ளும் பதிய வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? தன்னால் எண்ண முடியும் என்பதை நிர்ணயிப்பது தான் பிறந்த வீடும் ஊரும் அல்ல, தனது நிறமும் அப்பாவின் பணமும் அல்ல, தலைவிதியோ இல்லை தான் பிறந்த தேதியோ அல்ல, தனது மனம் மட்டுமே உணர வேண்டும். தனது பெயர் நிலைக்க நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லது செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த மனது துடிக்க வேண்டும். மனிதனாக பிறந்த நாம் மாநிலம் சிறக்கும் நிலை காணும் எண்ணத்தில் இயங்க வேண்டும். எல்லாம் கடந்து தானும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு கொப்பளிக்க வேண்டும். நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த உணர்வு தோன்ற வேண்டும். ஏன், இன்றிலிருந்து நாம் அவர் பட்டதாரிகள் அல்லவா? இன்று புதிதாக பிறந்ததாகவும் இன்றிலிருந்து இன்னும் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாகவும் என்னுள் கூட ஒரு உத்வேகம் உதிக்கிறது. உங்களுக்குள்ளும் அந்த உத்வேகம் உதிக்கட்டும். மூச்சு உள்ளவரை முயற்சி இருக்க வேண்டும் என்பார்கள். முயற்சி என்பது தன்னையும் தனது சுற்றம் மற்றும் நாட்டையும் உயர்த்துவதாக இருக்கட்டும். அதன்படி வாழ்நாள் முழுமைக்கும் கற்பதும் கற்றபடி நிற்பதும் நல்லதை எண்ணியும் எண்ணியபடி சொல்லியும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் நல் மனிதனாக பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கான உறுதி ஒன்றை உங்கள் மனதின் ஒரு கோடியில் விதையுங்கள். விதை தளிராய் செடியாய் மரமாய் விரிந்து கனிகள் தாங்கி உங்களை சான்றோனாக்கட்டும். உலக வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமும் இறுதியான தருணம் ஆகலாம் என்பார்கள். கொரோனா தொற்று போன்ற சில பொழுதுகளில் நாமும் அப்படி நினைத்திருப்போம். நான் சொல்கிறேன், எந்த ஒரு தருணமும் நமது அடுத்த கட்ட பயணத்திற்கு ஆரம்ப நொடியாகலாம். அப்படி ஒரு தருணம் இந்த தருணம் என்று நமது பயணத்தை தொடங்குவோம். பின்னோக்கி இருந்த எனது வாழ்க்கை பயணம் கூட அரசு கொடுத்த பணி நிறைவுக்கு பின் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இப்பொழுது முன்னை விட ஒரு படி வேகமாக செல்கிறது. பணி நேரம் குறையவில்லை, வேகம் கூடியுள்ளது. ஆம், அகன்ற வானை பார்த்து சிறகுள்ள பறவை பயங்கொள்வது இல்லை. சிறகை விரியுங்கள்.
ஆழ்கடலின் ஆழம் நீந்த பிறந்த மீனுக்கு ஒரு பொருட்டல்ல, விழித்தெழுங்கள். புயலின் வேகம் உங்களுக்கு இருந்தால் புழுதிக்காற்றால் பழுதொன்றும் தராது, புறப்படுங்கள். சான்றோர்களாக நாம் மதிக்கும் புத்தரோ, அண்ணல் காந்தியோ, அன்னை தெரசாவோ, மேதகு கலாமோ அவர்கள் பிறந்த அன்றே அந்த நிலையில் பிறந்திருக்கவில்லை. அவர்கள் வாழ்வில் ஒரு நாள், ஒரு காட்சி, ஒரு மனிதர், ஏன் ஒரு சொல் அவர்களின் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. அதனால் வந்த அவர்களின் வாழ்வின் இலக்கு அவர்களை சான்றோர்களாக்கியது. அப்படி ஒரு நிலை பட்டச்சான்றிதழ் பெறும் உங்களுக்கு இந்த தருணம் உண்டாக்கட்டும். நிறைவாக, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாகும் முன்னறி தெய்வம், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று மாதா பிதா குருவை வணங்கி முகத்தில் முழுதான புன்னகையுடன் வாழ்வில் கிடைத்தவற்றையெல்லாம் முழுதாக விரும்பி அச்சம் தவிர்த்தும் அச்சத்தால் சில காரியங்களை தவிர்த்தும் தினம் தினம் உயிர்ப்புடன் கற்று முன்னேறும் தடத்துடன் வாழ்க்கையின் அடுத்த அடிகளை எடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.